கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புது வருஷத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். எந்த பூஜை பண்ணாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், பூஜை பாத்திரம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்காவாக அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன். சித்திரை கனி காணுதல்ன்றது ரொம்ப சிறப்புங்க. நம்ம 1 டே பிஃபோராகவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அதை பற்றி போன வருஷமே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போது இந்த வருஷம் நான் பூஜை ரூமில் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களை காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு பொருளே கண்ணாடி. என் பூஜை ரூமில் எப்போவுமே அந்த கண்ணாடி இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பூஜை ரூமில் வைக்கணும். அதில் ஒரு சின்ன செயின் போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கோல்டு செயினோ இல்லை என்ன முடியுமோ நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு கண்ணாடியை மட்டும் கூட வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க. மா, பலா, வாழை, அப்புறம் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான 3 பொருட்கள்னால் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இது 3மே ரொம்ப முக்கியம். ஸோ இது 3மே கண்டிப்பாக அந்த சீசனில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வைங்க, அது அவ்வளோ நல்லது. அப்படி கிடைக்கலனா பரவாயில்ல, என்னென்ன பழங்கள் இருக்கோ நீங்கள் வாங்கி வைங்க. வாழைப்பழம் கண்டிப்பாக எல்லா சீசன்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும். ஜனவரி 1 அன்றைக்கி டெய்லி 50 ருபீஸ் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சேவிங்ஸ் நீங்கள் கரெக்டாக இன்னி வரைக்கும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நான் இங்கே அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் சும்மா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், அப்புறம் ஏப்ரல் 14 வரைக்குமே நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கணக்கு வந்திருக்கும். மோஸ்ட்டாக ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக நம்ம போட்டுருவோம் அந்த அமௌண்ட்டு. ஸோ ஏப்ரல் வரைக்குமே கணக்கு போட்டுட்டு அக்ஷய திருதி வருது பார்த்தீங்களா, அடுத்த மாதம் மே மாதம் வரும். அப்போ கண்டிப்பாக உங்களால் 1 கிராம் காயின் தாராளமாக வாங்க முடியும், நீங்கள் 50 ரூபாவை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா. டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் 100 ருபீஸ் கூட போட்டு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 50 ருபீஸ் 20 ருபீஸ் பேசிக்காக எல்லாராலையும் போட்டு வைக்க முடியும். 50 ரூபாய் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் 1 கிராம் கோல்டு வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் உண்டியிலே திரும்ப போட்டு வைங்க. திரும்ப அடுத்த ஒரு பூஜை, வரலட்சுமி பூஜையோ இல்லை தீபாவளி வரும்போதோ அந்த டைமில் 1 கிராம் காயின் வாங்கி வைக்கலாம். ஸோ இது ஒரு சேவிங்காகவும் இருக்கும். கோல்டே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை தான் இந்த இடத்துல அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். சில்லற காயின்ஸ் எல்லாமே. மார்னிங் எழுந்து பார்க்க வேண்டிய பொருட்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, இந்த பழங்கள், தானியங்கள், காசு, பணம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வாட்டி தாமரை பூவும் கிடச்சிதுங்க. 1 டே பிஃபோராகவே பூவெல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா ரேட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ கரெக்டாக எல்லாமே பிளான் பண்ணியே வாங்கி வச்சுட்டேன். தாமரை பூ ரொம்ப சிறப்பு. தெய்வ ஆகர்ஷணம் பொடி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் என் கையால் பண்ணி கொடுக்குறேன். அதில் அவ்வளோ மூலிகைகள் போட்டிருக்கேன். முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேறு, ஏலக்காய், ஜவ்வாது, இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் அவ்வளோ வாசனை, லக்ஷ்மி கட்டாட்சம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் காண்டாக்ட் கொடுத்துருப்பேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பொருட்கள் வேணும்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அந்த இடத்துல வைக்கும் போதே பூஜை ரூமே அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. ஒரு சின்ன கோலம் கூட அதில் போடலாம். இப்போ நான் ஜஸ்ட் கப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வைக்க பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, பச்சரிசி, அப்புறமா கல்லுப்பு, இது 3மே முக்கியமான பொருள். புதுசாக வாங்கி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஸோ அன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே பார்க்குறதுக்கு இந்த பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரைக்கு மாறுங்க, அது அவ்வளோ ஹெல்த்தி. அதே போல் பிராண்டடான தூள் உப்பு வாங்குறத விட நார்மலாக 10 ரூபாய் 7 ரூபான்ட்டு தூத்துக்குடி உப்பு உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தூள் உப்புக்கு நான் அதையே கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ 2 in 1 நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் காய்கறிகள், நாட்டு காய்கறியாக இருக்கட்டும், நெல்லிக்காய், வாழைக்காய், அவரைக்காய் அப்படின்ட்டு என்ன காய்கறிகள் இருக்கோ அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்ன தான் பணம் இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியமும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம எழுந்து பார்க்க வேண்டிய பொருட்கள் இது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க.
ஸோ நைட்டே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வந்து மற்ற வேலைகள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டைம் 10:30 போல் ஆகிடுச்சு. இப்போ படுக்க வேண்டியது தான். அந்த லைட்டை ஆஃப் பண்ண உடனே அந்த பூஜை ரூமில் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் பாருங்களேன். எப்போவுமே பூஜை ரூமில் எல்லோ ஆரஞ்சு பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு டிப்பும் கொடுக்குறேன். எப்போவுமே பூஜை ரூமில் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பல்ப் போட்டு வச்சுட்டே இருப்பேங்க. மோஸ்ட்டாக காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருக்க சொல்லுவாங்க. பட் எப்போவுமே அது நம்மளுக்கு முடியாது. பட் ஒரு சின்ன பல்ப்பு நம்ம எப்போவுமே ஆன் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிப்பை இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே நம்ம கடகடன்ட்டு நம்மளோட எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வீடு வாசல் பெருக்கிட்டு கோலம் போடுற வேலை தான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கோலம் போடும்போது வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சிம்பிளாக தான் நான் கோலம் போடுவேன். பட் நிறைய பேருக்கு அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த கோலம் கிளிப்பிங்ஸாக விட்டு நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கோலம் போட்டாச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்து வந்த உடனே பூஜை ரூமில் பார்த்து ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் இந்த கோலம் எல்லாம் போட்டேன். நெக்ஸ்ட்டு அதே போல் குட்டீஸும் அழகழகாக எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்குறது. போன வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த பூஜையா மம்மி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்னென்ன இருக்குன்னெலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் எழுந்து வரும்போதே கண்ணை மூடிட்டு வெளியே வந்துட்டு பூஜை ரூமில் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அடுத்த வேலைகளை பாருங்கள். அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு எந்த பண்டிகையாக இருந்தாலும் குளிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சளும் அப்புறமா இந்த மாதிரி கங்கா ஜலம் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அந்த பக்கெட்டில் ஆட் பண்ணிட்ட பிறகு குளிங்க. அது ரொம்ப நல்லது. எந்த பண்டிகை இருந்தாலும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். எங்கள் குட்டீஸ் எல்லாம் அழகாக குளிச்சுட்டு ஒரே அமக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணன் மேலேயே உட்காந்துக்கிட்டு யானை சவாரி போயிட்டு இருந்தார். ஸோ ஒவ்வொரு மெமரிஸும் வந்து அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க பெருசாகிட்ட பிறகு இதெல்லாம் பார்ப்பாங்க. அன்றைக்கி குட்டீஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம லேடிஸ்க்கு மார்னிங் எழுந்த உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ சமையல் பண்ணுற வேலை சைட் பை சைடில் போயிட்டுருந்தது. எப்போ எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக நான் பாயசம் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். அப்புறமா அடுத்தடுத்து சாம்பார், கூட்டு, பொரியல் பண்ணிப்பேன். இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக சமையல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சமையல் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கலந்து சாப்பாடு பண்ணி வைப்பாங்க, சில பேர் சாம்பார் வைப்பாங்க, ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து மாங்காய் பச்சடி மட்டும் பண்ணி வச்சுருவாங்க. பட் பேசிக்காக உங்களால் என்ன முடியுமோ சாமிக்கு நீங்கள் மனசார பண்ணி வைங்க. கண்டிப்பாக கடவுள் எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பருப்பு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாயாசம் இந்த வாட்டி வந்து இந்த ஃபலூடா மிக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பேக்கெட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பேக்கெட் உங்கள் ஏரியாவில் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 30 ரூபாய்க்கு இது பெஸ்ட்டு தான். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஐஸ்கிரீமும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக ஃபலூடா மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பூஜைக்கு மாங்காய் பச்சடி ரொம்ப சிறப்பு. ஸோ மாங்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணுவேன். ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது. நார்மலாக கடுகு, உளுந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அப்புறமா அந்த மாங்காவை நம்ம தோலை சீவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் தோலோடு சாப்பிட்றத விட எடுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்வேன். இப்போ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு நியூ இயருக்கும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். முக்கியமாக இந்த புளிப்பில் இந்த
இனிப்பு சேரும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் சொல்லுங்கள். பட் நான் கொஞ்சமாக தான் ஸ்வீட் சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரையை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா குக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி மெத்தட் இது. இன்னொரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டேன், இந்த பக்கம் அவரைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக நாட்டு காய்கறிகளே சமையல் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்டிகை டைமில். எங்கள் வீட்டு ஃபேவரெட்டு இந்த கடலைப்பருப்பு வடை தான். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மாவை எப்போவுமே அரைச்ச பிறகு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வடை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தட்டி போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பெருசாக ரெசிபி எல்லாத்தையும் கவர் பண்ணலைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்ன்றதுனால கடற்கரை உங்களுக்கு காமிச்சிட்டே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கான பச்சடின்னு சொல்லுவாங்க. அறுசுவையும் கலந்து சாப்பிட்ணுன்ட்டு ஒரு லிக்விட் ஃபார்மில் நாங்கள் பண்ணுவோம். இதில் எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மாங்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வேப்பம்பூ போடணும். பட் வேப்பம்பூ எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக வேப்பங்கொழுந்து குட்டியாக ஒரு 4-5 பீஸை கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டதை விட இந்த மாதிரி மிளகை நீங்கள் தட்டி போடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். அதே போல் கொஞ்சமாக உப்பும் இதில் சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. புளியை கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். ஸோ புளி தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ புளிப்பு, இனிப்பு, உவர்ப்புன்ட்டு ஒவ்வொரு சுவையை நம்ம சேர்த்துக்கிட்டே வரும். தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொரு நியூ இயர் டைமில் உங்களுக்கு எல்லா சமையலும் பண்ண முடியலனா கூட சிம்பிளாக இந்த மாதிரி வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணால் கூட போதும். நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் அலங்காரம் பண்ணுற வேலை தான். சாமிக்கு பூக்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். தாமரை, மல்லி ரொம்ப சிறப்பு. அந்த பூஜை டைமில் நீங்கள் லக்ஷ்மிக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டெல்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டேன். ஸோ விளக்கெல்லாம் எடுத்து ஏற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நியூ இயர்க்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம்ன்ட்டு. போன ஜனவரி 1 நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இப்போ யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட சேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேமிலிக்கு. சின்ன சின்ன சேவிங்காக இருந்தால் கூட ரொம்ப நல்லது. அதுவும் உண்டியில் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒவ்வொரு சேவிங் பற்றி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். டைம் கிடைக்கும் போது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அப்பப்போ பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. பூவெல்லாம் சாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. சிம்பிளாக இருந்தால் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மனசார பண்ணுங்க போதும். எந்த விஷயமும் நம்ம நம்பிக்கையோடு பண்ணால் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவான விஷயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு சேரும். எவ்வளவோ தடைகள் வரும், எவ்வளவோ ஆபத்து வரும், நிறைய விஷயம் நம்ம கடந்து வருவோம். ஆனால் நம்ம கடந்து வரத்துக்கு ஒரு டைம் வேணும் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மன தைரியத்தையும் அந்த கடவுள் பக்தியோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம ஈஸியாக சாதித்து தாண்டி வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லணும்னா கடவுள் நம்மளை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ரஜினி சார் சொன்ன டைலாக் தான். ஸோ எப்போவுமே நல்லபடியாக திங்க் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட தேடி வரும். எந்த பூஜை பண்ணாலும் ராவகாலம் யமகண்டம் பார்த்துட்ட பிறகு விளக்கு ஏற்றுங்க. அப்புறம் விளக்கு குளிர வைக்கிறது கூட அதே போல் முக்கியம்தான். ஸோ டைம் பார்த்துட்ட பிறகு பூஜை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக ராவகாலம் யமகண்டம் வரத்துக்குள்ளே நான் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாம்பிராணி போடுறது வீட்டுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. என்ன தான் நெகட்டிவான விஷயம் நம்ம வீட்டுக்கு போனாலும் பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கும் போது அதாலேயே கொஞ்சம் நாளைக்கு மேலே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான். ஸோ பாசிட்டிவிட்டி இருக்க நம்மளுக்கு எப்போவுமே நெகட்டிவ் வைப்ஸே இருக்காது. வந்தாலும் பறந்து போயிடும். ஸோ சாம்பிராணி பற்றி நிறைய டிப்ஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நானே இந்த சாம்பிராணி ரெடி பண்ணி கூட உங்களுக்கு கொடுக்குறேன். காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரதுனால நம்ம கொடுக்குற பொருள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை நிறைய பேர் கொடுக்கறதுனால இன்னும் நல்ல ஒரு மோட்டிவேட் ஆகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு பூஜை வீடியோலையும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் எப்போவுமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடு முழுக்க காமிச்சாச்சு. வீட்டில் விளக்கேற்றிட்ட பிறகு டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் சரி கண்டிப்பாக காமிங்க. டெய்லி காமிச்சா கூட நல்லது. பட் 2 days தான் என்னாலே முடியும். மற்றபடி இந்த நார்மலாக இந்த கப் சாம்பிராணி மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட அதை ஏற்றி யூஸ் பண்ணலாம். அப்புறம் சாம்பிராணிக்கு பதில் இந்த பவுடரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பூஜை பண்ணுங்கள்.
அதில் நம்ம தூபப்பொடியும் போடணும், ப்ளஸ் நார்மலாக அந்த பால் சாம்பிராணி இருக்குது பாருங்கள், அதுவும் நான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் போட்டால் தான் அதில் நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். வாழை இலையை போட்டாச்சு, அதில் ஒவ்வொரு பலகாரமும் நம்ம செஞ்சுருந்தோம் பாருங்கள், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன், நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாகவே பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோரும் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். தேங்காய் உடைச்சி ஒவ்வொருத்தவங்களாம் வீட்டில் கற்பூரம் தீபார்த்தனை காமிச்சோம். ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கான தமிழ் நியூ இயரை ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். பூஜை பண்ணிவிட்டு ஸ்லோகமெல்லாம் குழந்தைங்கள் பாட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு எப்போவுமே என்ன செஞ்சுருக்கோமோ அதை கொண்டு போய் நான் வச்சுருவேன். அந்த பழக்கம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் இலை வச்சு அழகாக வச்சுட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம நியூ இயருக்கு பண்ண அந்த பச்சடியை எல்லோரும் சாப்பிட்டுட்ட பிறகு தான் சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ அது குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கான டே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இன்றைக்கி விலாக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். எங்கள் தமிழ் நியூ இயர் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.